ஃப்ரெண்ட்ஸ், எப்பப்பா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? யாருப்பா ஹோஸ்ட் பண்ண போறா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நமக்கு இந்த சேனல்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து 7 வரைக்கும் நடிகர் கமலஹாசன் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ற விஷயம் கூட நமக்கு நல்லாவே தெரியும். கண்டஸ்டன்ட் வந்து எப்படி மடக்கணும், அவங்கள எப்படி கிராஸ் கொஸ்டின் கேட்கணும், அவங்கள எப்படி வந்துட்டு பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ட்ரிக்ஸ்லாம் வந்து வச்சு தான் வந்து பேசுவார். கமல் சார் வந்தாவே வந்துட்டு அந்த ஒரு செட்டே வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் சாட்டர்டே சண்டே அப்படின்னா சொல்லவே வந்துட்டு வேணாம். அந்த அளவுக்கு வந்துட்டு கோலாகலமாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து சீசன் 7 வரைக்கும் வந்துட்டு கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். ஆனால் இப்போ வந்துட்டு அவருக்கு பர்சனலாக கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கவலையை வந்து கொடுத்துச்சு. ஓகே, கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ண இடத்துல வந்துட்டு மறுபடியும் யாருப்பா ஃபில் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி தான் வந்து எல்லாத்துக்குமே இருந்தது. சரத்குமார் வர போறாரா, நயன்தாரா வர போறாங்களா, விஜய் சேதுபதி வர போறாரா, சிம்பு வர போறாரா, இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஆனா இப்போ வந்து ஃபைனலா இவர் தான் இப்போ வர போறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது யார் இல்லைங்க, நம்ம விஜய் சேதுபதி தான் வந்துட்டு ஃபைனலாக செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற அறிவிப்பு வந்து வந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்க போதான். செட்டுலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததை வரைக்கும் இப்போ வந்துட்டு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்து போட போகிறாங்களாமா. அதே மாதிரி கண்டஸ்டண்ட்டும் வந்துட்டு பயங்கர ஃபயராக தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி எப்படி புதுசாக வராரோ அதே மாதிரி சில கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்துட்டு புதுசாக தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் அக்டோபர் மந்த் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு ப்ரொமோ ஷூட் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னம்னா பாண்டிச்சேரியில் வந்து நடந்திருக்கு. விஜய் சேதுபதியும் வந்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிறதா தான் வந்துட்டு தகவல் வந்தது. ஆனால் இது எப்படி சொன்னாங்க அப்படின்னம்னா பாண்டியராஜன் இயக்குற ஒரு படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து கமிட் ஆகிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட விஜய் சேதுபதி வந்துட்டு பாண்டிச்சேரியில் தங்கி இருக்கிறதுனால துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை கூட அங்கே வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சில ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளாக வெளியிட்டாங்க. பாண்டிச்சேரியில் தான் பிக் பாஸ் ப்ரோமோ டீமும் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இயக்குனர் பாண்டியராஜன் படத்துல வந்து விஜய் சேதுபதி கமிட் ஆயிருந்தாலுமே கூட பிக் பாஸ் ப்ரோக்ராமையும் வந்துட்டு அங்கேயே முடிச்சுட்டு வராங்க அப்படின்ற தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோமோ ஷூட் வந்து நேற்றே வந்து நடந்திருக்கு. அப்போ ஃபைனலாக வந்துட்டு விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கமலஹாசன் வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணினாரோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல. விஜய் சேதுபதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, தனி ஒரு ஆக்டிங் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ ஷூட்டும் வந்து நடந்துட்டு இருக்கு, ஆடிஷன் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பிக் பாஸ் சீசன் 8ல வந்து என்னென்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வீடியோல அடுத்தடுத்து வந்து போட போறோம். ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஓகே, பாய்.